எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு அதாவது ட்ரெடிஷ்னல் ஒரு பாரம்பரியமான ஒரு எக்ஸலண்ட் ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உளுந்து களி. அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் எப்படி சாப்பிட்லாங்கிறத சொல்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து வாங்கியிருக்கிறேன். உடைச்ச உளுந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கிறேன். அதில் ஒரு 50 கிராம் பச்சரிசி, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நிறைய போட்டுறக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். இந்த மூணையும் வெயிலில் நல்லா காய வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம பவுடர் பண்ணணும். இதுக்கு ஒரு 200 கிராம் கருப்பட்டி, அதாவது ஜாகரி பனை வெல்லம் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னுடைய செய்முறை என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இதை முதல்ல பவுடர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை இதை சூடு பண்ணி கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். பாகுவாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சா போதும். அதாவது பனை வெல்லம் கருப்பட்டியை. இப்போ இந்த யூனிட்டை நார்மல் யூனிட்டில் என்ன பண்ணிடுறேன்னா வடிகட்டிடுறோம். இதை ஃபுல்லாக அப்படி கண்டிப்பாக கருப்பட்டி வெல்லம்லாம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டியே தீரணும். ஏன்னா அதில் சின்ன சின்ன கல், மண், தூசெல்லாம் இருக்கும் பாருங்கள். அப்படியே வடிகட்டிடுறோம். வடிகட்டியாச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ அரைச்சி கொண்டு வந்த மாவு, இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நமக்கு போடுறோம். பாருங்கள், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போடுறோம். போட்டுட்டு இதை கலக்கிறோம். கட்டி இல்லாமல் கலக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபுல்லாக மாவையும் போட்டாச்சு. நல்லா கிண்டுங்க. இதில் கட்டி வந்துடக்கூடாது, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த தேங்காய் பால் தேவையான அளவு ஊற்றிக்குங்க. சும்மா ஒரு 100 ml 150 ml போதும். இந்த கருப்பட்டி பாகு, தேங்காய் பால், இந்த ரெண்டுலையும் இதை நல்லா வேக வச்சுருக்கிறோம். அப்படி இதை ஃபுல்லாக அப்படியே வேக வச்சுருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் எப்போதுமே நீங்கள் செக்கு எண்ணெயை பார்த்து வாங்க. ஒரு 200 எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றலாம். இதுக்கு 250 கிராமுக்கு 200 எண்ணெய் ஊற்றலாம் நீங்கள். நான் அப்படியே ஒரு 200 எண்ணெய் செக்கு எண்ணெயாக பார்த்து ஒரு பாட்டில் வாங்கி வச்சுருக்கிறேன். அப்படியே அந்த எண்ணெயை அப்படியே கிளறுங்க. இதுக்கு நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மற்ற சாதாரண எண்ணெயை ஊற்றிடாதீங்க. எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே இதில் அப்சர்வ் ஆகும். இங்கே பாருங்கள், அப்படி எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் பக்குவம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அப்படி எடுத்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இதில் எடுத்து வச்ச அந்த களியை அப்படியே இதில் பறக்கும். எப்படி வருது பாருங்கள். இதுதான் அந்த பக்குவம். என்ன ஒரு ஷேப்புக்கு எவ்வளோ அழகாக அப்படி கையில் உருட்டினா கூட அப்படி உருண்டே நிற்கும். இந்த ஷேப் இருக்குது இல்லையா, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ தான் அந்த ரியல் களி நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட் இருக்கும். இது எல்லாருமே சாப்பிடலாம். வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரியாக நம்ம எடுத்து கொடுக்குறோன்னு வச்சுக்க. பர்டிகுலராக பெண்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் இது ஒரு அற்புதமான, அவங்களுடைய எனர்ஜி லாஸ்ட் அத்தனை இதில் ரீகெயின் ஆகிடும். போன்ஸுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அருமையான ஒரு டேஸ்ட்டு. ஒரு தடவை நீங்கள் அழகாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா விட மாட்டாங்க. இன்னும் ஒரு தடவை இந்த களியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு என்னுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.